நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நமஸ்காரம். இப்போது நம்ம சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். வைகாசி மாதம் 15/5/2023 15/6/2023 வரையிலும் உண்டான காலத்தில் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தேனால் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறார். அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு மாறுறார். சூரியனை வச்சு நம்ம மாதத்தை கணக்கிடுறோம். அதனால் சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரனை வச்சு சொல்லக்கூடியதும் அமாவாசையை வச்சு சொல்லக்கூடியது சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அது தெலுங்காவாலாம் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இல்லைன்னா கிரகச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ராசியிலேயே அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான், ராகு பகவான் இவா 3 பேரும் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவான் வந்துடுறார். மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். துலா ராசியில் கேது பகவானும் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சனி பகவானும் இருக்கா. இந்த மாதம் பெயர்ச்சிகள்னு பார்த்தேன்னா சுக்கிர பகவானும் புத பகவானும் பெயர்ச்சியாரா. அதாவது சுக்கிர பகவான் 30/5/2023 அப்போது கடகத்துக்கு மாறுறார் மிதுனத்திலிருந்து. புத பகவான் ரிஷபத்துக்கு 1/6/2023 அன்னைக்கு ரிஷபத்துக்கு மாறுறார். இதுதான் இந்த மாச கிரகத்தினுடைய பெயர்ச்சி. எப்பொழுதுமே இந்த மாத பலன் சொல்லும்போது மாத கிரகத்தினுடைய பயிற்சிகளை பற்றி, அதாவது மாத கிரகங்கள் என்ன பயிற்சி ஆகுது, மாத கிரகங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடிய கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் பார்த்தலையானால் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம பலன்களை சொல்லுவோம். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் மிகவும் முசந்த விசேஷங்கள் என்ன அப்படின்னா, வைகாசி விசாகம் மிகவும் முசந்தது. வைகாசி பௌர்ணமி நாள் விசாக நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வரும் எப்பொழுதுமே. இந்த வாட்டி வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தேலையானால் 2ஆம் தேதி வருது. வைகாசி விசாகம் ஒரு மிகப்பெரிய ஏற்றம், அதாவது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக சொல்லக்கூடியது. முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வி என்றால் மயிலை குறிக்கும், சாகன் என்றால் சுற்றுவது, அதாவது பயணம் செய்பவர்னு அர்த்தம். விசாகன் அப்படின்னா மயிலில் பயணம் செய்பவர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால அது பெரிய ஏற்றம். இதை தவிர இந்த நாளான வைகாசி விசாகத்தில் உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அடுத்தது பார்த்தேனால் இந்த மாதத்தில் 3/6/2023 அன்றைக்கி பார்த்தேனால் மகாபெரிவர், காஞ்சி மகாபெரிவரனுடைய பிறந்த தினம், அதாவது ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விசேஷம். அவர் சைவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கார். அவர் மகாபெரிவர் அப்படின்னு சொன்னால் காஞ்சி மடத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை, ஒரு பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு இதுவெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மாழ்வார்னுடைய அவதார தினம். அன்றைக்கி பார்த்தலையானால் ஆழ்வார் திருநகரில் 9 கருட சேவை நடக்கும். அதாவது அருகில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளிலிருந்தும் கருட சேவை அங்கே ஆழ்வார் திருநகருக்கு வருவாள். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார்னுடைய இது வசத்தி, ரொம்பவும் வசத்தி. அதனால் ஆழ்வார் திருநகரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாதம் பௌர்ணமியை பார்த்தலையானால் அன்றைக்கி வாஸ்து நாள்னு வருது. வாஸ்து நாள் அப்படின்னா என்ன? வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள். அன்றைக்கி எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அஷ்டமி நவமி எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி நவமி, அவா நட்சத்திரத்துக்கு இவா நட்சத்திரம் எடுக்கலை, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் அஷ்டமத்தில் வருது, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாம். வீடு மனை நிச்சயமாக வாங்கலாம். வீடு மனைக்கு பூஜை போடலாம், அடிக்கால் நாட்டுறது அதை பண்ணலாம். அதாவது தேர் சிற்பங்கள் இதெல்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். இந்த இதுவில் வயலில் வந்து இது நடுறது அதெல்லாம் பண்ணலாம். வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கும் நேரத்தில் பார்த்தாலேயானால் மோஸ்ட்லி வந்து வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் கடக்கால் நோண்டி போடுவா. பூஜை பண்ணுறது அன்றைக்கி தான். இது வந்து 4ஆம் தேதி, அதாவது 4/6/2023 அன்றைக்கி வருது. கார்த்தால் ஒரு 8 நாழிகை கழித்து, அதாவது 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலாம். அதாவது 1.5 மணி நேரம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கிறார். முதல் 18 நிமிஷம் வந்து அவர் கண் விழித்து காலை கடன்கள் பண்ணுவார். அதற்கு அடுத்த 18 நிமிஷம், ரெண்டாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்கிறதும், மூன்றாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து பூஜை பண்ணுறதும் கடவுளுக்கு, 4வது 18 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ணுறதும், 5வது 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் இந்த 18 நிமிஷமும் பண்ணுறார். இதில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் ரொம்பவும் விசேஷம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பூஜையை வச்சுண்டு நம்ம வந்து வீடு கட்டுறது இதெல்லாத்தையும் ஆரம்பித்தோமே ஆனால் எந்த ஒரு தடங்களும் வராமல் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த கிவன் டயத்தில் நல்லபடியாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக வீடு கட்ட நினைப்பவர்கள் அன்றைக்கி அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நாள் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒன்று சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் வருது, இன்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எளிய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து இந்த ராசிக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது 8ஆம் இடத்துல இருக்கார். 30ஆம் தேதி, அதாவது 30/5/2023 ஒரு 15 தேதிக்கு என்ன பார்த்தேலையானால் 15ஆம் தேதி வைகாசி மாதத்தில் பார்த்தேலையானால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போயிருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். துலா ராசிக்காரர்கள் இவ்வளோ நாளாக பார்த்தேலையானால் அவளுக்கு அர்த்தாஷ்டம சனி, 6ஆம் இடத்துல குரு இதெல்லாம் இருந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுத்துருந்தது. அது ஒன்றா விலகி இப்போ வந்து ஏப்ரல் மாதம், அதாவது மார்ச் கடைசியிலேயே வந்து அவளுக்கு சனி பகவானும் விலகிட்டார். ஏப்ரல் மாதத்தில் வந்து குரு பகவானும் சப்தமத்துக்கு வந்துட்டார். அதனால் சனி பகவான் 5ஆம் இடத்துலையும் குரு பகவான் 7ஆம் இடத்துலையும் வந்து ராசியே பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். ராசியின் அதிபதியும் வந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். 15ஆம் தேதி, அதாவது 30/5/2023 வந்து சுக்கிர பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதும், புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையும் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெறதும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் வந்து மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு பார்க்கும்பொழுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசியின் 11ஆம் அதிபதி. அதனால் வந்து பார்த்தேனால் திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் மூலியமாக திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 30ஆம் தேதிக்கு மேலே ஒரு 2 அக்ரிமெண்ட் நிச்சயமாக சைன் பண்ணுவீங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலியமாக நீங்கள் வந்து வெளியூர், வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ட்ரிப்பாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்குறார், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்தை வந்து குரு பகவானும் பார்க்குறார், சுக்கிர பகவானும் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. செவ்வாய் பகவான் உங்களுடைய சப்தமாதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போகிறார். 10ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால தொழிலில், கூட்டு தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பண வரவு நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து 10ஆம் இடத்துல நீச்சப்படுறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
கூட்டு தொழிலில் பெண்களோடு சேர்ந்து பண்ணக்கூடிய கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் ஆட்சி, அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி இருக்க போகிறார். அது வந்து 1ஆம் தேதியிலிருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதும், சூரிய பகவான் வந்து 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சி இருக்கிறதும் ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும். தகப்பன் மூலியமாக அதாவது தகப்பனார் மூலியமாகவும் மூதாதையர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேயானால் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் மறைமுக லாபங்கள் பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஏன்னா 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைமுகமாக வரக்கூடிய பணங்கள் எல்லாமே கட்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் வந்து 8ஆம் இடத்துல போகிறார். அதனால் வந்து விரயங்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. உங்களுடைய ராசியே வந்து குரு பகவான் பார்க்குறதுனால நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் மொத்தமாக இருக்க போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மாதமான வைகாசி மாதத்தில் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், பணவரவு நல்லபடியாக இருக்கும். அபரிமிதமான பணவரவு இருக்கும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியான புத பகவானும் பார்க்குறார், சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலகட்டத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் இந்த லேண்டு மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மூத்த சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பண வரவு நல்லபடியாக இருக்கும். வேலை வாய்ப்புகளில் நல்ல ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்கிறது மே மாதம் 19ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2 மணியிலிருந்து அதுக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரலும் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம காலம் இருக்குது. புதுசாக வந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். பணத்தை அதிகமாக முதலீடு செய்யாமல் பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை சொல்கிறோம். மிச்சப்படி பார்த்தாலேயானால் ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமே ஆனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போகிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் வருது. இந்த மாதம் வைகாசி மாதம் துளாராசிக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.